புதுநெறி கண்ட புத்தர். நம்ம பாரதிதாசன் புதுநெறி காட்டிய புலவன் சொல்லி பாரதியாரை பற்றி ஒரு வரி சொல்றார். அதுல இருந்தால் அந்த புதுநெறி கண்ட புத்தன் என்று. ஏன்னா புத்தருடைய நெறி, அவர் காட்டிய வழி என்பது இந்தியாவினுடைய நீண்ட நெடிய வரலாற்றில் ஒரு திருப்பம். அது இப்ப நம்ம தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் சமூக விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பொதுவான அன்பும் மதிப்பும் யாரிடம் உண்டுன்னா புத்தரிடம் தான் உண்டு. பெரியாருக்கும் புத்தரை பிடிக்கும், அம்பேத்கருக்கும் புத்தரை பிடிக்கும். சமூக மாற்றம், சாதி ஒழிப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்டவர்கள் புத்தரைத்தான் அடிப்படையாக கருதுறாங்க. புத்தர் என்ன செய்தார், என்ன நெறியை அவர் பரப்பினார் என்பது பற்றி நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பிலேயே நாம் 2-3 வகுப்புகள் அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். புத்தருக்கு முன் நிலவிய கருத்துக்கள், புத்தர் என்ன செஞ்சார்கள் பத்தி. அந்த ஒரு பின்னணியில நாம் இன்றைக்கு புத்தர் அந்த புதுநெறியை காண்பதற்கு எதெல்லாம் அடிப்படையாக இருந்தது, அவருக்கு முன்பும் அவருடைய சமகாலத்திலும் நிலவிய மெய்யியல் போக்குகள் என்ன, புத்தர் அவற்றை எவ்வாறு எடுத்துக்கொண்டார், வரலாற்றில் முன் எப்போதும் எதுவுமே நிகழாமல் திடீரென்று ஒருவர் ஒரு புதிய வழியை காட்டுவது என்பதற்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற அறிவு வளர்ச்சியினுடைய தொடர்ச்சியாதான் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய நெறிகள் பிறக்க முடியும். எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். அறிவியல் துறையானாலும், இயற்கை அறிவியலானாலும், சமூக அறிவியலானாலும் எல்லா துறைகளிலும் அப்படிதான். புத்தரும் கூட திடீரென்று ஒரு நாள் தோன்றிவிடவில்லை. திடீரென்று ஒரு நாள் அரச மரத்தடியில் அமர்ந்து புதிய ஒளி கண்டுவிடவும் இல்லை. அவர் இளம் வயதிலிருந்தே அவருக்கு இருந்த மெய்யியல் ஆர்வம், 28 வயதில் துறவு ஏற்றதிலிருந்து அவர் தொடர்ந்து நடத்திய தேடல், அந்த தேடலுக்காக அவர் ஏற்றுக்கொண்ட துன்பங்கள் நிறைய. இந்த ட்ரையல் அண்ட் எரர், சோதித்து பார்த்து பிழைகளை களைதல்கிற அந்த முறையை அவர் தொடர்ந்து பல வழிகளில் கையாள்கிறார். அவர் இன்னும் சொல்ல போனால் பிராமணியம், வைதீகம் அவற்றையும் கூட அவர் ஆய்வில் எடுத்துக்கொள்ள தவறல. அதையும் பார்த்துதான் இன்னும் சொல்ல போனால் கற்று மறத்தலை போல கற்று மறக்கிறார். அந்த காலம் என்பது இந்திய வரலாற்றுல, குறிப்பா வட இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு தத்துவ தேடல் நிலவிய ஒரு காலம். பாசிவகத்தை நிறுவிய கோசலர், சமணத்தை நிறுவிய மகாவீரர் ஆகியோரோடு அவர் ஒரு சமகாலத்தவராக இருந்தார். இப்ப இந்த பூர்வோத்திரமும் பல கட்டங்களாக இருக்க முடியும், ஒரு கட்டமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு 10 கட்டங்களை புத்தர் கடந்து வந்ததாக அம்பேத்கர் சொல்லி, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் சொல்வார். போதிசத்துவராய் இருந்து அவர் எப்படி புத்தராக பரிணமித்தார், அது மன தூய்மையிலிருந்து, அறிவாற்றல் இருந்து, அர்ப்பணிப்பிலிருந்து எல்லாம் சேர்ந்து வரிசையா ஒவ்வொன்றா வரும். நான் கூட ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். நம்ம அமைப்பில் ஒரு 5 கோட்பாடுகளை நம்ம சொல்றோம், 5 கட்டளைகளாக சொல்றோம். இதெல்லாம் கடந்து வரணும், ஒன்றன் பின் ஒன்றாகவோ எல்லாம் இணைந்தோ வருகிற போதுதான் ஒரு முழுமையான ஒரு விடுதலைக்கான அரசியல் பணியாளராக, ஊழியராக வர முடியும், அரசியல் படை வீரராக வர முடியும். நம்ம சொல்ற மாதிரி புத்தராவதற்கு இந்த பல கட்டங்களை கடந்து வரணும். சிலர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, புத்தர் சொல்லக்கூடிய இந்த வழி நிலைகள், பல கட்டங்கள், இதை பிராமணியம் சொல்லக்கூடிய அவதாரங்களோடு ஒப்பிட்டுவாங்க, கடவுளுடைய அவதாரங்கள். ஆனா அந்த கடவுளுடைய அவதாரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரங்களை பொறுத்த வரைக்கும் அவை மனித குலத்திற்கு, மனிதனுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய அவதாரங்களா இருக்கணும் அவசியம் இல்லை. அவை ஒழுக்கமான அவதாரங்களா இருக்கணும், சில பண்புகளோடு கூடியவையாக இருக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. முக்கியமா அந்த அவதாரங்கள் பார்ப்பனியத்தை, பிராமணியத்தை பாதுகாக்கக்கூடிய அவதாரங்களா இருந்தா போதும், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அந்த மாதிரி இருந்த அந்த அவதாரங்கள்ல இருந்து இது மாறுபடுது. போதிசத்துவருடைய கட்டங்கள் என்பது மாறுபடுது. அதே போல நம்ம சென்ற முறை சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்தி சொல்றேன்.
மெய்யியல் கண்ணோட்டம் என்பது வேதத்தில் பெரும்பாலும் இல்லை. வேதத்தை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, எதுவும் விளையாத பாலைவனங்கள் தான் அந்த வேதங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வேதங்களுக்குள் அந்த வேதங்களை மந்திரமாக உச்சரிக்கிறவர்கள், வேதங்களை ஓதுகிறவர்கள், அவர்களுக்குள் அதிகம் போனால் ஒரு 10 வேத ரிஷிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மெய்யியல் பார்வை இருந்தது. மெய்யியல் பார்வை என்பது உண்மையானதாக இருக்க வேண்டுமானால் இயற்கையையும் சமூகத்தையும் சரியாக அது எதிரடிக்கணும், பிரதிபலிக்கணும். அப்படி இல்லாமல் யூகங்கள் அடிப்படையில் சில மெய்யியல் பார்வைகள் வைக்கப்படுதுன்னா அவை மெய்ப்பிக்கப்பட்டால்தான் அவை கருத்துக்களா மாறும். அறிவியல்ல பல யூகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், பல கற்பனைகள் இருந்து ஆதரிக்கிறோம். ஆனா அந்த கற்பனைகளாவே நின்றுடக்கூடாது. இந்த கருதுகோள்கள் மெய்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களாகும் போதுதான் உண்மையான மெய்யியலாகும். ஆனால் இந்த வேத ரிஷிகளுக்கு இடையில் முன்வைக்கப்பட்ட மெய்யியல்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு யூகத்தை வெளியிட்டார்கள். எதையும் அவர்கள் மெய்ப்பிக்க முற்படல. அவங்களுடைய கற்பனைகள் இருந்து அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. எல்லாத்தையும் புத்தர் பரிசீலித்து விட்டு உலகின் தோற்றத்தை பற்றி முடிவு பற்றிய இந்த மெய்யியல் கண்ணோட்டங்களை எல்லாம் ஆராய்ந்தார். ஒரு தவம் இயற்றுவதிலிருந்து உலகம் தொடங்கியதுன்னு சொல்ல ஒரு அகமர்சனர் அவர் தபஸ், தமஸ், தண்ணீர், அதிலிருந்து காலம், காலத்திலிருந்து சந்திரன், சந்திரன்ல இருந்து சூரியன் என்று அவர் ஒரு கற்பனை வைத்திருந்தார். இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, இந்த உள்ளது அனைத்தும் இல்லாததிலிருந்து வருது. எவ்ரிதிங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். இந்த இல்லாதது என்பது எல்லையற்றது. அதுதான் அவங்க வடமொழியில அசத்திலிருந்து சத்து வருகிறது என்று அவர் சொன்னார். இன்னொருத்தர் பரமேஸ்வரர் என்பவர் தண்ணீர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைந்தார். ஒரு ஹெராக்லிட்டஸ் தீயே எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு கிரேக்க மெய்யியல்ல சொன்ன மாதிரி அவர் சொல்வார். அணிலர்ங்கிறவரு காற்று தான் அடிப்படை என்று சொல்வார். யுகாதமர் சூரியன் தான் அடிப்படைம்பார். பிரபஞ்ச தோற்ற கோட்பாடு என்று அது இருந்துச்சு. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, நாராயணனாகிய புருஷன் கடவுள், அவர்தான் தோற்றத்துக்கு மூலம். அவர் தேர்ந்துதான் எல்லாமே வந்துச்சு. கடவுள்ல இருந்து சூரியன், சூரியன்ல இருந்து சந்திரன், நீர், நெருப்பு என்றெல்லாம் எல்லாத்தையும் இந்த புருஷன், இதுல இருந்து இந்த புருஷ சூக்தம் என்ற சொல்லே வருது. கடவுளாகிய புருஷன் அவரிடமிருந்து வந்துச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு மெய்யியல் பார்வை. ஹிரண்ய கர்ப்பருங்கிறவர் பொன்னொழி சக்தி, அதாவது சூர்யாச்சாரம் என்று அவர் குறிப்பிட்டார். அதிலிருந்து தீ தோன்றியது, அதிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது. இப்படி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். புத்தரை பொறுத்த வரைக்கும் வேத ரிஷிகள் சொன்ன இந்த கருத்துக்களை அவர் எதையுமே ஏற்றுக்கொள்ளல. இதற்கெல்லாம் தர்க்க அடிப்படையிலோ உண்மை அடிப்படையிலோ எந்த சான்றும் இல்லை என்ற முடிவுக்கு அவர் வர்றார். அதனால உண்மையை நாம் தான் தேடி பிடிக்கணும், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற முடிவுக்கு வர்றார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பண்டைய மெய்யியலர்களுக்குள்ள இதற்கு மாறாக, பிராமணிய வைதீக மெய்யியலர்களுக்கு மாறாக வந்த மற்ற மெய்யியலர்களுடைய சிந்தனைகளை ஆராய்கிறாரு. அதுல புத்தருக்கு முன்னால் அவருக்கு நெருக்கமா இருந்தவர் தான் கபிலர். அவர் தான் சாங்கியத்தினுடைய ஆசானாக இருந்தார். அவரு புலனறிதல், அனுமானம், இந்த அனுமானத்துக்குள்ள காரண காரியம், காரிய காரணம், ஒப்பு நோக்கி அனுமானம் செய்தல் ஆகிய வழிமுறைகளை எல்லாம் முன்வைத்தார். உலகில் துன்பம் உண்டு என்று கபிலர் சொல்வது புத்தருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா வேறு சிலவற்றை அவர் மறுதளித்து விட்டார். இரண்டாவது வேதங்களுக்கு அடுத்தபடி வந்தவை பிராமணங்கள் என்பவை. வேதங்களையும் பிராமணங்களையும் சேர்த்துதான் ஸ்மிருதி என்கிறார்கள். இந்த ஸ்மிருதியில மனுஸ்மிருதி இருக்குது, வேறு சில ஸ்மிருதிகளும் இருக்கு. நம்ம ஏற்கனவே நான் செந்தமிழனுக்கு மறுப்பு எழுதுகிற போது இந்த வெவ்வேறு ஸ்மிருதிகளிலிருந்து எப்படி எடுத்து ஒரு இலக்கியமாக இங்க தரப்பட்டது. ஒரு சிவாச்சாரியார் அவர் அந்த புத்தக பேர் உடனே மறந்துட்டான், அதுல கொடுப்பார். அதெல்லாம் ஸ்மிருதிகளில் இருந்து வந்தது என்பதை நம்முடைய தமிழ் அறிஞர் மெய்ப்பிப்பார். அவர் பேர் மறந்துட்டு சொல்லலாம். அது மாதிரி எடுத்து விரிவா கொடுத்திருந்தோம். பல்வேறு ஸ்மிருதிகள் எல்லாமே பிராமணிய கோட்பாடுகளை வலியுறுத்தக்கூடிய ஸ்மிருதிகள் தான். பிராமணிய கோட்பாடுகள் என்பவை எவை என்பதை அம்பேத்கர் பட்டியலிடுறார். எதையும் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன சொல்லுதோ வேதம், என்ன சொல்லுதோ பிராமணியம், என்ன சொல்லுதோ இந்த ஸ்மிருதிகள், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இப்ப இந்த ஆன்மா என்பதற்கு ஒரு கடைத்தேற்றம். அது எப்படி கடைத்தேற்றம் என்றால் மறுபிறப்பை தவிர்த்தல். ஆனா எல்லா ஆன்மாக்களும் மறுபிறப்பு உடையவை.
அதற்கு என்ன செய்யணும்? அதை தவிர்க்கணும், மறுபிறப்பை தவிர்க்கணும்னா மத சடங்குகள் செய்யணும், பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும். அடுத்து என்ன செய்ய? மூணாவது கோட்பாடு, பிராமணிய கோட்பாடு என்னன்னா, நால்வர்ண சமூக கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளணும், அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. நால்வர்ணங்களுக்கு இடையில் சமத்துவம் கிடையாது, உரிமை படிநிலை, ஒரு அடுக்குமுறையிலான ஒடுக்குமுறை அதுல இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளணும். தொழில் பிரிவினை இருக்கும், ஒவ்வொரு வர்ணத்துக்கும் என்ன தொழில் என்பது இருக்கும். கல்வி உரிமையை பொறுத்தவரை 3 வகுப்புகளையும் சேர்ந்த, அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்களை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான். ஆனா எந்த வர்ணத்திலும் பெண்களுக்கு கல்வி உரிமை கிடையாது. இது 3வது. 4வது இந்த கர்ம வினை கோட்பாடு. முற்பிறவியில் செய்த கர்மங்கள் தான் இந்த பிறவியில் உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ம வினை கோட்பாடு. இதுதான் பிராமணியத்தினுடைய சாரமாக சொல்லப்பட்டது. இந்த தவிர, அதாவது வேதங்கள், பிராமணங்கள், ஸ்மிருதிகள், இவற்றை தவிர உபனிஷதங்கள் என்று ஒரு பிரிவு இருக்கு. இந்த உபநிடதங்களை பொறுத்த வரைக்கும் பலவற்றில் வேதங்களை மறுக்கக்கூடிய உபநிடதங்களாக இருந்துச்சு. ஆனால் இந்த உபநிடதங்களை பொறுத்த வரைக்கும் அவை மத இலக்கியத்தின் ஒரு பகுதி தான், வேதங்களுடைய ஒரு பகுதி அல்ல. வேத கல்வியை அறியாமை என்றே கூட இந்த பல உபநிடதங்கள் சொல்லுது. யாகங்கள், வேள்வி உள்ளிட்ட பிராமணிய நம்பிக்கைகளை இது மறுக்குது. ஆனால் இந்த உபநிடத்துல முக்கியமா இருக்கிறது என்னன்னா, பிரம்மம் அல்லது ஆத்மா பற்றிய அக்கறை தான் அதுக்கு. பிரம்மம் என்பது பிரபஞ்சம் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது. ஆன்மா தன்னை பிரம்மம் என்று உணர்வதில் தான் முக்தி அடங்கியுள்ளது. அதன் மூலம்தான் வீடு பேர் அடைய முடியும். ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்றே என்று ஒரு கட்டத்துல சொல்லிடு. பிரம்மம் என்பதை பற்றி எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு சிக்கல் வரும்போது அவங்க அந்த மற்ற நாடுகளுடைய கருத்தியல்ல பிரம்மம் என்பதை a thing in itself என்று சொல்வார்கள். தன்னிலான ஒன்று, தன்னிலான பொருள். அதுக்கு ஒரு விளக்கம் கிடையாது, இது வெளியிலிருந்து விளக்க முடியாது. அந்த திங் இன் இட் செல்ஃப், அதுதான் பிரம்மம். அது வேற ஒன்றோடு தொடர்புபடுத்தி பேச முடியாது. அதாவது சுருக்கமா சொல்லப்போனா உங்களால் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதனை அதுவேதான் புரிந்து கொள்ள முடியும். இந்த பிரம்மம் மிகப்பெரியது என்பதால் தான் இதுல இருந்தா நமக்கு பிரம்மாண்டம் வருது. பெரிதுகேள் என்று சொல்லுகிற போது அது பிரம்மத்தை கேட்கிறது. பெரிதிலும் பெரிது, அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை உபநிடதங்கள் வலியுறுத்தியது. அதனால அது வேதங்கள்ல மற்ற விதத்துல மாறுபட்டாலும், அப்ப இந்த திங் இன் இட் செல்ஃப்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆயிடும்னா, பிரம்மம்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு நிரூபணம் இல்லை. ஆனால் கபிலரிடமிருந்து புத்தர் எடுத்துக்கொண்டது என்னன்னா, மெய்ப்பிக்கப்படாத எதுவும் உண்மை இல்லை. நீங்கள் பிரம்மம்னு ஒன்றை மெய்ப்பித்தால்தான் அதை உள் பொருள், இன் திங் அப்படின்னு சொல்லி ஏமாற்றாமல் அதுக்கு விளக்கம் கொடுத்து இப்படி இருக்குன்னு நிரூபித்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த உபநிடதங்களுடைய கோட்பாட்டை, பிரம்மம் ஆத்மா பற்றிய கோட்பாட்டை புத்தர் நிராகரித்தார். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கு. இந்த உபநிடதங்கள்லயே மிக முக்கியமான ஒரு உபநிடதம் பிரகதாரண்யக அப்படின்னு ஒரு உபநிடதம். இதுல ரொம்ப முக்கிய பங்கு வைத்தவர் யஜ்ஞவல்கியர், ஒரு பெரிய துறவி. அவரிடம் கேட்டாங்க, ஐயா பிரம்மங்கிறீங்களே, பிரம்மம் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன? அவர் சொன்ன பதில், யஜ்ஞவல்கியர் சொன்ன பதில் என்னன்னா, நேதி நேதி. நேதி என்றால் நான் அறியேன், நான் அறியேன், எனக்கு தெரியாதுன்ற. பிரம்மம் ஆன்மா பற்றி இவ்வளவு தூரம் பேசக்கூடிய உபநிடதங்களுடைய முக்கியமான ஒன்றை முக்கிய பங்கு வைத்த யஜ்ஞவல்கியர் எனக்கு தெரியாதுன்னு, எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது என்று சொன்னார். அப்ப புத்தர் என்ன கேட்கிறார்னா, யாராலும் யாதொன்றும் அறியப்படாத ஒன்று எவ்வாறு பிரம்மமாக உள்பொருளாக இருக்க முடியும்? வெறும் கற்பனையை அடிப்படையாக கொண்ட இந்த உபநிடத கொள்கைகளை ஏற்க முடியாது என்று புத்தர் முடிவுக்கு வந்தார். புத்தர் தனக்கு முன்பிருந்த அறிவு செல்வம் அல்லது அறிவு குப்பை, என்ன பெயர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், அல்லது அறிவு பாலைவனமா வச்சுங்க, அது வேதங்கள், பிராமணங்கள், உபனிஷதங்கள், எல்லாவற்றையும் ஆய்வு செய்து இதில் எதுவுமே என் கேள்விக்கு விட இல்லை என்று தள்ளிடுறார்.
சாங்கியத்தில் கபிலரிடமிருந்து சிலவற்றை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை அவர் வளர்க்கிறார். ஆனா சாங்கியத்திலிருந்து அவர் விடுபட வேண்டி இருந்துச்சு. அதனுடைய அடுத்த கட்டத்திற்கு அதை வளர்த்து செல்ல வேண்டி இருந்துச்சு. இப்ப அடுத்தது என்னன்னா, தனக்கு முற்பட்டவர்களை பற்றி இதெல்லாம் பேசணும். புத்தர் காலத்திலேயே இருந்த பல மெய்யியலர்கள் இருக்கார், வேறு சமயத்தவர்கள் இருக்கிறார். அவர்களை பற்றி புத்தர் என்ன பார்த்தார் என்பதை நாம் பார்க்கணும். ஒரு பக்கம் வைதீகம் அல்லது பிராமணியம். புத்தர் காலத்தில் இதற்கு எதிராக பிராமணியத்தை மறுதளிக்கக்கூடிய 62 வகையான தத்துவ மரபுகள் இருந்தன. 62 வகையான சிந்தனை மரபுகள் இருந்தன. ரொம்ப முக்கியமான ஒரு 6 மரபுகளை எடுத்துக்கொண்டு புத்தர் ஆய்வு செய்கிறார். ஒன்று அக்ரியவாதம். அக்கிரியவாதம்னு பேர். இந்த அக்கிரியவாதத்தை வகுத்தவர் புராணகஷ்யபர் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மா கர்மாவினால் பாதிக்கப்படுவதில்லை. நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அதனால் ஆன்மா பாதிக்கும். ஆன்மா என்பது தனியா இருக்கு. நீங்க நல்லது செய்யற கெட்டது செய்யறங்கிறது ஆன்மாவை பாதிக்காது. இது புராணகஷ்யபருடைய அக்கிரியவாதம். கிரியா என்பது செயல். அந்த செயல் பாதிப்பு இல்லாத கொள்கை தான் அக்கிரியவாதம். இரண்டாவது மகாலி கோசல். இவர் தான் நம்ம இந்த ஆசீவகத்தை நிறுவியவர். அவர் பிற்காலத்தில் இப்ப நம்ம தோழர் நெடுஞ்செழியனை போன்றவர்கள் அவரை தமிழராகவே மதிக்கிறாங்க. ஆனா இப்ப இதுல அம்பேத்கர் எழுதும் போது அவர் தமிழர் இல்லைங்கிறத பத்தி எதுவும் இல்லை. ஆனா புத்தருக்கு அவரை பற்றி அவருடைய கோட்பாடுகளை பற்றி தெரிகிறது. இன்னும் சில செய்திகள் இப்ப அண்மை காலத்தில் இவர் சந்திச்சு பேசியிருக்கிறார், புத்தரும் இவரும் பேசியிருக்கிறாங்கலாம் வருது. அவருடைய கொள்கை என்பது நியதிவாதம். எல்லாமே முன்னால தெளிவா நிர்ணயிக்கப்பட்டுச்சு. நம்ம ஊழ்வினை கொள்கை ஆங்கிலத்துல ஃபேட்டலிசம் என்று சொன்னோம். எல்லாம் ஒரு விதிப்படி நடக்கிறது. ஒரு நிர்ணயவாதம் நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. நீங்க உருவாக்க முடியாது, எதையும் அழிக்க முடியாது, துன்பத்தை நீக்க முடியாது, துன்பத்தை தணிக்க முடியாது. இதுதான் இந்த அம்பேத்கர் புத்தர் பார்த்ததாக சொல்லக்கூடிய அந்த கோசலருடைய நியதிவாதம். இது எவ்வளவு தூரம் இவங்க ஏற்றுக்கொள்வாங்க ஆசீவகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நமக்கு தெரியாது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இதான் புத்தர் பார்த்தது. அப்படிதான் ஆசீவகத்தை நியதிவாதமாக பார்த்தார், ஊழ்வினைவாதமாக, அழிவுவாதம் என்று பார்த்தார். மூன்றாவது உத்தேசவாதம். அஜித்த கேச கம்பளர் அவர்தான் இதுல முக்கியமானவர். அது அந்த உத்தேசவாதம்ங்கிறது ஒண்ணும் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தமிழ்ல சொன்னா அழிவுவாதம். ஆன்மா மறுபிறப்பெடுத்து 84 மகா கல்பங்களின் பிறவி சுழற்சிக்கு உட்பட்டே ஆகணும். வேறு வழியில் துன்பம் போகாது. துன்பம் நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் 84 முறை சுழற்சி, இந்த மறுபிறப்பு திரும்ப திரும்ப எடுக்கும். அதை யாரும் தவிர்க்க முடியாது. அதுல இருந்து நீங்க விடுபட முடியாது. என்ன செய்தாலும் அது உங்களை பாதிக்கும். எனவே அதை கடந்து போயாகணும். இதுக்கு பேர் தான் உச்சேதவாதம். உத்தேசம் இல்லை, தப்பா சொல்றேன். உச்சேதவாதம், அழிவுவாதம். இது ஒரு அழிவு கொள்கை. இதையும் புத்தர் காலத்தில் அவர் பார்க்கிறாரு. இதுக்கு அடுத்தது அந்யோன்யவாதம். அந்யோன்யவாதம்னு சொன்னா பகுத் கச்சான்யர் என்பவர் அதனுடைய ஆசானா இருக்கிறார். பிருத்வி, அபா, தேஜ், வாயு, சுகம், துக்கம், ஆன்மா, 7 மூலகங்களால் இந்த உயிர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கக்கூடியது. இதுதான் அவருடைய அந்த அந்யோன்யவாதம். 5 சஞ்சய மேலபுத்திரர் அவருடைய விக்ஷேபவாதம். இது விக்ஷேபவாதம்னா ஒண்ணும் இல்லை, அரியொலாமை கொள்கை என்று தமிழ்ல சொல்லுவோம். சம்சயவாதம்னு சில நேரத்துல சொல்லுவாங்க. அல்லது ஐயவாதம், ஐயுறு கொள்கை. அது ஐயுறுனா எதிர்த்தியா ஐயுறுவது. இருக்கா இல்லையா தெரியலப்பா, சந்தேகமா இருக்கு. சொர்க்கம் இருக்கா தெரியல, படைப்பு இருக்கா தெரியல, தீய செயல்கள் தீமை பயக்குமா, எல்லாமே சந்தேகத்துக்குரியதுதான். ரொம்ப அழகா விளக்கக்கூடிய ஒரு தமிழ் சுலபம் என்னன்னா, உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். எப்படி உறுதியா சொல்ல முடியும்? சந்தேகத்துக்குரியது. 6வது ரொம்ப முக்கியமானது, அதுதான் நிகந்தநாத புத்திரர். நிகந்தநாத புத்திரங்கிறது மகாவீரருடைய பெயர். மகாவீரருடைய அந்த கொள்கைக்கு, அவருடைய மெய்யியலுக்கு என்ன பேர்னா சதுரியம் சம்மர்வாதம் அப்படின்னு பேர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மா கடந்த பிறவியிலும் இந்த பிறவியிலும் இழைக்கும் தீய கர்மங்களுக்கு ஏற்ப மறுபிறப்புக்கு உட்பட வேண்டும்
இது மகாவீரர் சொன்னது. மறுபிறப்பிற்கு உட்படணும். இது எதை பொறுத்துன்னா, இந்த பிறவிலையும் கடந்த பிறவிலையும் ரெண்டுலையும் அது சில தீய கர்மங்களை செய்தால் அதுக்கு மறுபிறப்புக்கு உட்படணும். எனவே இதுக்கு என்ன ஒரே வழி? தீமையை கடந்துடணும். தீமையை செய்யாமல் இருக்கணும். எப்படி கடக்க முடியும்? தபஸ்சரியத்தினால் கடக்கலாம். முழு துறவு பூண்டு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல், எந்த தீமையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? மறுபிறப்புக்கு உட்படாமல் தவிர்த்தரலாம். அதுதான் தபஸ்சரியத்தின் மூலமாக மறுபிறப்பை கடத்தல். இப்ப இந்த பிறவியில் அப்படி தீய கரிமங்களை புரிவதிலிருந்து தடுக்க வேண்டுமானால் இந்த சதுரியம என்று சொல்லப்படுகிற அந்த தர்மப்படி ஒழுக வேண்டும் என்று மகாவீரர் விதிக்கிறார். அதுக்கு 4 விதிகள் கொடுத்திருக்கார். கொல்லாமை, களவாமை, பொய் கூறாமை, பிறர் பொருள் களவாமை மற்றும் ஒழுக்க நெறி. இந்த 4ஐயும் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த போன பிறவியிலும் இந்த பிறவியிலும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தீய கர்மங்களுக்கு வரவேண்டிய அந்த மறுபிறப்பை நீங்க தவிர்த்து விட முடியும். இது மகாவீரர் அல்லது நிகந்தநாத புத்திரருடைய கொள்கை என்று புத்தர் புரிந்து கொண்டதாக அம்பேத்கர் நமக்கு எடுத்து காட்டியிருக்கார். நம்ம தனியா மகாவீரரை பத்தி பிறகு பார்க்க போறோம். இப்போதைக்கு இதுல என்ன இருக்கோ இதான். அப்ப இந்த சமகாலத்தவராகிய இந்த 6 பேரை முக்கியமான விளம்பிகளாக கொண்ட 6 வகையான மெய்யியல் போக்குகளையும் புத்தர் ஆராய்ந்தார். 1 கடந்த காலத்திலிருந்து, 2 தன் சமகாலத்தவரிடம் ஆராய்ந்தது. இந்த ஒவ்வொருத்தரை பற்றியும், இந்த ஒவ்வொருவருடைய கோட்பாடுகளை பற்றியும் புத்தர் தன்னுடைய அணுகுமுறையை வரையறுத்து சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த புராணகசியபர், கச்சாயனர் இவங்களுடைய கோட்பாடு என்ன? இதை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகணும்? அவர் எல்லாத்தையுமே எப்படி பார்க்கிறாருன்னா, புத்தர் இதை ஏற்றுக்கொண்டால் அது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? மனித சமூகத்தினுடைய துன்பங்களை களைவதற்கு உதவுமா? சமூகத்தில் நல்லது நடப்பதற்கு உதவுமா என்று மட்டும் ஆராய்றார். அப்படி ஆராயும் போது என்ன சொல்றாருன்னா, இப்ப இவங்க சொல்லக்கூடியது இந்த காசியபரும் கச்சாயனரும் சொல்றது உண்மையா இருந்தா என்ன ஆயிடும்னா, மனிதன் எந்த தீமை வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே முடிவாயிடுச்சு. இவன் எப்படி இருக்கணும், எதிர்காலத்துல எப்படி இருக்கணும். நீ ஒழுங்கா நடந்துக்கிறதுனாலையும் உன்னுடைய ஆன்மா முக்தி பெறாது, மோசமா நடந்துக்கிறதுனாலையும் ஒண்ணும் வந்துடாது. எல்லாம் முன்னாலேயே தலையெழுத்து மாதிரி எழுதி வச்சாச்சு. நீ ஒழுக்கமா நடந்து இதுல இருந்து விடுபட முடியுமா? முடியாது. இல்ல ஒழுக்கம் இல்லாமல் நடந்தா உனக்கு இருக்கிற நல்ல வாய்ப்புகள், எதிர்கால வாய்ப்புகள் போயிடும், அதுவும் போயிடாது. அப்படி சொன்னா என்ன ஆகும்னா, அவர் புத்தர் என்ன சொல்றாரு? சமூக பொறுப்பின்றி கொலையும் செய்யலாம் என்கிற அளவுக்கு தூண்டும் அப்படிங்கிற. அடுத்து நம்ம இந்த ஆசீவக கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அது உண்மையாக இருந்தால் மனிதன் தானாக எதையுமே செய்ய முடியாது. அவன் ஊழின் அடிமை ஆயிடுவான், விதிக்கு அடிமை ஆயிடுவான். என்ன முயன்றும் வேற எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை ஏற்படும். அப்புறம் அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்மாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அந்த அஜித் கேசகம்பனருடைய அந்த கோட்பாடு இருக்கு பாருங்க, அது தனித்தனி பண்ணிக்கணும். அவருடைய கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டால் இந்த ஆன்மா மறுபிறப்பு எய்தியே தீரும். 84 மகா கல்பங்களின் பிறவி சுழற்சிக்கு உட்பட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்க அதை தவிர்க்கவே முடியாது. அப்படின்னா என்ன ஆகும்? உங்களை தூக்கு தண்டைக்கு போற கைதி கிட்ட நீ விரும்புனதெல்லாம் இப்ப சாப்பிட்டுக்க, உன் கடைசி ஆசையை சொல்லுங்கிற மாதிரி எல்லா மனிதர்களும் அழிவுதான் இறுதி, மறுபிறப்பு தான் இறுதி, பிறவி பெருங்கடல இருந்து நீ வெளியவே வர முடியாது இந்த உறுதியை கொடுத்தாச்சுன்னா நீ நல்லா சாப்பிடு, நல்லா குடி, நல்லா சந்தோஷமா இரு, எதை பற்றியும் மனதில் தடை இல்லாமல் நீ செய்ய என்று வாழ்க்கை என்பதே வெறும் இன்ப துய்ப்பு தான், உண்பதும் பருகுவதும் இன்புறுவதும் தான் வாழ்க்கை என்ற முடிவுக்கு அது இட்டு செல்லும். இது புத்தர் அப்படிதான் அந்த கோட்பாட்டை பார்த்தாரு. அப்புறம் இந்த 7 விதமான மூலங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு வாழ்க்கை தத்துவம் எதுவுமே இல்லாமல் அலைக்கழிய வேண்டிய நிலை வரும். இப்ப ரொம்ப முக்கியமானது நிகந்தநாத புத்திரர் என்கிற மகாவீரருடைய கோட்பாடு. அது உண்மையானால் வாழ்க்கை என்பதே துறவுக்கும் தபஸ்சரியத்துக்கும் உட்பட்டதாகிவிடும். மனிதன் ஆசைகள் அபிலாசைகள் இட்டு போகச் செய்வதாய் அமைந்துவிடக்கூடும்.
அப்படின்னு சொல்றார். மனிதன் இப்ப அம்பேத்கர் நம்ம புத்தரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஆசைப்படாதே, ஆசைதான் துன்பத்துக்கான காரணம் என்று சொன்னதா ஒரு பரவலான கருத்து. ஆனா மனிதனுக்கு ஆசைகள் வேண்டும், நல்ல ஆசைகள் வேண்டும், பேராசைகள் கூடாது. இதான் சாரமா அவர் வைத்திருந்தது. அறிவார்ந்த ஆசைகள் வேண்டும். அறிவுக்கே ஆசைப்படணும், அறிவு வேண்டும் என்றே ஆசை. ஆசையை அறிவுபூர்வமாக நிறைவேற்றிக் கொள்ளணும், அறம் சார்ந்து நிறைவேற்றிக் கொள்ளணும். ஆனால் இந்த வாழ்க்கை என்பதே துறவுக்குத்தான். ஏன்னா இந்த பிறவியிலேயோ போன பிறவியிலேயோ நீ செய்திருக்கக்கூடிய தீ செயல்கள் உனக்கு முக்தி தராது என்றால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கொல்லாமை, களவாமை, மற்ற எல்லாவற்றையும் இந்த பிறவியில கடைபிடிப்பதுதான். கடைபிடிப்பதுனா என்ன ஆயிடும்னா, எந்த ஆசைக்கும் அபிலாசைக்கும் அர்த்தம் இல்லை என்று அதை இற்று போக செய்வதாய் அமைந்துவிடும் என்று மகாவீருடைய அந்த கொள்கையை பற்றி புத்தர் முடிவு செய்கிறார். அப்ப இந்த எல்லா கருத்துக்களையுமே அசீவகம் உட்பட, சமணம் உட்பட, இந்த எல்லா கருத்துக்களில் இவற்றில் எதுவும் புத்தரை ஈர்க்கவில்லை, அவரை கவரவில்லை. ஏன்னா அவர் என்ன செய்கிறார்னா, மார்க்ஸ் எங்கெல்ஸும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை ஒன்றை எழுதியது போல அவர் ஒரு புத்த சாசனத்தை உண்டாக்குறார். தான் கண்டறிந்த அந்த புதிய கொள்கைகளை, ஏன்னா அவர் புதிய ஒரு புது நெறி காட்டுகிறார் என்றால் அதற்கான ஒரு சாசனத்தை அவர் உருவாக்குறார். அந்த சாசனத்தில் அவர் முக்கியமா எதை கருத்தில் கொள்றார்னா, ஏற்கனவே இருக்கிற சமூகம், ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய நம்பிக்கைகள், இந்த நம்பிக்கைகளை அவர் எதிர்கொண்டு அதற்கு மாற்றுகளை முன்வைக்கணும். மக்கள்கிட்ட இருந்த அந்த நம்பிக்கைகளை அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டார். நம்பிக்கைகள்ல வேதங்கள் புனிதம் என்று ஒரு கருத்து, மோட்சம் அல்லது ஆன்மாவினுடைய கடைத்தேற்றம் என்று ஒரு கருத்து, மோட்சத்தை அடைவதற்கான கருவிகள், சடங்குகள், வேள்விகள் என்ற ஒரு கருத்து. எது மிகச்சிறந்த சமூக அமைப்புன்னா, லட்சிய சமூக அமைப்புன்னா அது நால்வர்ண அமைப்பு. நீங்கள் காந்தியிடம் இந்த கருத்தான இருந்துச்சு, நால்வர்ண அமைப்பு தான் மிகச்சிறந்த சமூகம். இந்த நால்வர்ணங்களை நியாயப்படுத்தி வலியுறுத்தி அதைத்தான் நீங்க எல்லாம் புரிந்துகிற பொருள் அல்ல, நான் வேறு பொருளை புரிந்து கொண்டு, ஆனா அதுதான் சிறந்த சமூகம். ஒரு சமூகம் நிலையான சமூகமா இருப்பதற்கு அவனவன் பிறப்பின் அடிப்படையிலான தொழில்களை செய்யணும் என்ற ஒரு கருத்து, அந்த நால்வர்ண சமூக அமைப்பு தான் மிகச்சிறந்தது. இது வெகு மக்களிடம் நிலவிய ஒரு நம்பிக்கையாக. அடுத்தது கடவுள், உலகத்தை படைத்தவர் கடவுள். பிரபஞ்சத்துக்கு அடிப்படையாக இருப்பது பிராமணம், ஆத்மா மீதான நம்பிக்கை, ஆன்மாக்கள் கூடு விட்டு கூடு பாயும் என்ற நம்பிக்கை, அப்புறம் கர்ம வினை. இது அக்காலத்தில் நிலவிய கருத்துக்கள். இவற்றுக்கு மாறாகத்தான் புத்தர் என்ன செய்யறார்னா, இவற்றுக்கு சிலவற்றுக்கு புதிய விளக்கம், புதிய வடிவம் கொடுக்கிறாரு. ஒரு பழைய முந்தையில் புதிய மதுன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றார். அதாவது புதிய முந்தை, பழைய கல்லு புதிய முந்தையில்னு சொல்றதுக்கு பதிலா இவர் என்ன செய்யறாருன்னா, புதிய மதுவை பழைய முந்தையில் அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சில கருத்துக்களுக்கு சொல்றார். அவர் புத்தர் எதையெல்லாம் மறுதளிக்கிறார், புத்த சாசனத்தில் மறுதளிக்கிறார்னா, எங்க இருந்தேன், எங்க போவேன், நான் யார் என்று கணிக்கிற முயற்சியை அவர் மறுதளிக்கிறார். அண்ணா பற்றி ஆளுக்கொன்றா சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வதந்திகள் என்று மறுதளிக்கிறார். இந்த மத போதகர்கள் வலியுறுத்துகிற சூன்யவாத பார்வைகள், இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, எங்கேயும் ஒண்ணும் இல்லை, எதுவுமே பயனில்லை என்ற அந்த நிகிலிஸ்ட் கண்ணோட்டங்கள், அந்த சூன்யவாத பார்வைகளை அவர் மறுதளிக்கிறார். பிரபஞ்சம் என்பது ஒரு தொடக்கம் உடையது, அந்த தொடக்கம் நமக்கு தெரிந்ததுதான், அது இப்படிதான் தொடங்குனுச்சு என்ற அந்த கருத்தை அவர் நிராகரிக்க. தொடக்கம்னு ஒண்ணு இல்லை, பிரபஞ்ச முன்னேற்றத்தின் தொடக்கம் அறியப்படவில்லை, அறியப்பட்ட தொடக்கம் உடையது என்பதை அவர் மறுக்கிறார். மனிதனை கடவுள் படைத்தார், அல்லது கடவுளாகிய பிரம்மாவின் உடலிலிருந்து மனிதன் தோன்றினார். இதான் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். கடவுள் வேறொரு மூலப்பொருளை வைத்து மனிதனை படைப்பது, இது பைபிள்ல எல்லாம் இருக்கக்கூடியது, பழைய ஏற்பாட்டுல வரக்கூடியது, ஆதி ஆகமத்துல வரக்கூடியது. கடவுள் என்ன பண்றார், கர்த்தராகிய கடவுள் மண்ணை எடுத்து உருட்டி அதற்கு உயிர் கொடுத்து மனிதனை படைக்கிறார். அதிலிருந்து ஒரு விழா எலும்பை உடைத்து உயிர் கொடுத்து பெண்ணை படைத்தார். இது ஒரு வகையான படைப்பு கொள்கை, படைப்பு கோட்பாடு. புருஷ சூக்தத்தினுடைய படைப்பு கோட்பாடு என்னன்னா,
பிரம்மாவாகிய புருஷனாகிய அந்த கடவுள் அவருடைய உடலில் இருந்தே இந்த படைப்பு உருவானுச்சு. அது நமக்கு நல்லா தெரிஞ்சது. இந்த 4 வர்ணங்களும் 4 வகையான உறுப்புகள் இருந்து பிறந்தார்கள். இந்த கருத்தை அவர் மறுதலித்தார். யாரு? புத்தர் மறுதலித்தார். கடவுள் படைப்பு என்பதை மறுதலிக்கிறார். பிரபஞ்ச தொடக்கத்தை மறுக்கிறார், கடவுள் படைப்பையும் மறுக்கிறார். அடுத்து இந்த ஆன்மா என்ற ஒன்று இருப்பதான ஒரு கருத்து இருக்கு பாருங்க. அதை ஒன்று புத்தர் மறுக்கிறார், அல்லது அதை கண்டுகொள்ள தேவையில்லை என்று ஒதுக்கிறார். இதுதான் ஒரு 6 விதமான மறுப்புகள். அடுத்து ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைகளின் தொடர்ச்சியாக அவற்றை செழுமைப்படுத்தி அவர் புதுப்பித்த சில கருத்துக்கள். புத்தர் மறுத்தவை, இது புத்தர் புதுப்பித்தவை. காரண காரிய விதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காரண காரியம், காரிய காரணம் அல்லது பொது அனுமானம், இந்த 3 வகையா கபிலர் மெய்ப்பிப்பதற்கு வழி சொல்வார். ஒன்றை மெய்ப்பிப்பதுன்னா காரண காரியத்தின் அடிப்படையில் மெய்ப்பிக்கலாம், காரியத்தை பார்த்து காரணத்தை கண்டறிந்து மெய்ப்பிக்கலாம், வெவ்வேறு நிகழ்வுகளை ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு மெய்ப்பிக்கலாம்னு சொல்லுவார். இந்த காரண காரிய விதியை புத்தர் செழுமைப்படுத்துகிறார், அதை ஏற்றுக்கொண்டார், அதற்கு துணை முடிவுகள் எடுக்கிறார். 2, இந்த வாழ்க்கை பற்றிய இந்த அழிவு சார்ந்த ஊழ்வினை பார்வை இருக்கு பாருங்க. அதாவது அறியாமைக்கும் மனிதனுக்கும் உலகத்திற்கும் நேரப்போவதை, இது என்ன ஆக போகுதுன்னு கடவுள் எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார் என்ற கருத்தை அவர் ஒதுக்கிட்டார். அதுக்கு அவர் மதிப்பு கொடுக்கல. இந்த அழிவார்ந்த ஊழ்வினை பார்வை அப்படிங்கிறத அவர் நிராகரிக்கிறார். ஊழ்விதி பார்வை நிராகரிக்கிறார். கர்ம தத்துவத்தை மறுக்கிறார். இந்த இடத்துலதான் என்ன சொல்றாருன்னா, இது இன்னும் பின்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா வரணும். ஒரு அறிவியல் பார்வையோடு புதிய கர்ம தத்துவத்தை அவர் முன்வைத்தார். அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அந்த கர்ம தத்துவம் இது. நீ தீமை செய்தால் உனக்கு தீமையே சேரும். நீ போன பிறவியில தீமை செய்தால் இந்த பிறவியில் இப்படி பிறப்ப, அது பழைய கர்ம தத்துவம். இவர் கொடுக்கக்கூடிய புதிய கர்ம தத்துவம் என்னன்னா, நீ தீமை செய்தால் அதுக்கு தீமை பதிலாக வரும், நன்மை செய்தால் நல்லது கிடைக்கும் என்ற தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு சொல்றாரே வள்ளுவர். அந்த புதிய இதைத்தான் அம்பேத்கர் பழைய முந்தையில் புதிய மது என்று அவர் சொல்றார். அடுத்தது கூடுவிட்டு கூடுபாய்தல் என்ற அந்த கருத்தை மறுக்கிறார். அதுக்கு பதிலாக ஒரு புதிதாய் பிறந்தோம் என்ற ஒரு கோட்பாட்டாக அதை மாற்றி அமைக்கிறார். அதாவது ஒருத்தன் அறிவு பெறுவதன் மூலமாக, ஒழுக்கமாக வாழ்வதன் மூலமாக, சமூக உணர்வோடு இருப்பதன் மூலமாக அவன் புதிதாய் பிறக்க முடியும். அதைத்தான் அவர் புது பிறப்பு, முன்பிருந்து கூடுவிட்டு கூடுபாய்கிற கோட்பாடு. இதெல்லாம் இந்த புத்த சாசனத்தில் ஏற்கப்படுகிற கருத்துக்கள். நம்ம புத்தர் மறுதளித்தவை எதைன்னு பார்க்கிறோம், புத்தர் புதுப்பித்தவை எவைன்னு பார்க்கிறோம். புத்தர் ஏற்றவை என்ற ஒரு பட்டியலை அம்பேத்கர் கொடுத்தார். அவர் எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், புத்தருடைய போதனைகளுடைய முக்கியமான அம்சம், தனிச்சிறப்பு என்ன, அந்த தனிச்சிறப்பு என்பதுதான் இந்த புத்த சாசனத்தை தனி ஒன்றாக காட்டுகிறது. அதுவரை இல்லாத ஒரு புதிய தம்மமாக அதை காட்டுது. அது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா மனத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம். நம்ம ஒரு மார்க்சிய நோக்கில் சொன்னோம்னா, பொருண்மியமா கருத்தியமா என்றால் மனம் பற்றிய பார்வைகளில் புத்தர் கருத்தியராக இருக்கிறார். படைப்பு பற்றிய கேள்வி வரும்போது அவர் ஒரு பொருண்மையரா இருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு பொருண்மையம் கருத்தியம் என்று பிரித்து பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் இல்லை. புத்தரை பொருமுதல்வாதி கருத்து முதல்வாதி என்றெல்லாம் ஒரு சிமிழுக்குள் அடைக்க முடியாது. ஆனா இந்த பழைய செய்திகள்ல ஒரு பொருண்மையராக படைப்பை மறுப்பது, பிரபஞ்சத்திற்கு தொடக்கத்தை மறுப்பது, இதுல எல்லாம் ஒரு பருப்பொருள் தன்மையை இருக்கு. ஆனா இந்த மனித குலம், அதனுடைய ஒழுக்கங்கள், சமூக நெறிகள் என்றெல்லாம் வருகிற போது மனம்தான் முதலில் வருகிறது. பொருள்களுக்கெல்லாம் அது முற்பட்டது. மனம் என்பது என்னன்னா செயல்திறன்களால் ஆனதுதான் மனம். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல எதை படைப்பதாக இருந்தாலும், எதை சாதிப்பதாக இருந்தாலும், என்ன செயல் செய்வதாக இருந்தாலும் மனத்தை பண்படுத்துவதுதான் முதன்மையான இந்த புத்த சாசனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு. நமக்கு வியப்பளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, புத்தருக்கு திருக்குறள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒண்ணும் எதுலயும் செய்தி இல்லை. அம்பேத்கர் கூட திருக்குறள் படித்திருந்தாரா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த புத்த சாசனத்தினுடைய ஒவ்வொரு கோட்பாடும்
திருக்குறள்ல வரிசையா வருது. எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மனத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய முதன்மை இருக்கு பாருங்க, அது வள்ளுவரும் கொடுக்கிறார். எது அறம்? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரதிர. திருக்குறள் இது அப்படியே இருக்கு. புத்தர்கிட்ட இருக்கிறது. ஒரு புத்த சாசனத்தினுடைய முதல் கூறா சொல்வதே என்னன்னா, மனத்தை அனைத்துக்கும் நடுநாயகமாக வைத்தது. அதுக்கு அடுத்தது, நன்மைகள் வெளியிலிருந்து வந்தாலும் சரி, மனத்திலிருந்து வந்தாலும் சரி, அக புற நன்மை தீமைகளுக்கு மனம்தான் முற்றுக்கண். இது பௌத்தத்தினுடைய இரண்டாவது. அடுத்தது, தீமை தீமையோடு இணைந்தவை, தீமைக்குரியவை, நன்மை நன்மையோடு இணைந்தவை, எல்லாமே மனத்திலிருந்து தான் வருது. மனத்தின் இச்சைக்குட்பட்ட பேச்சும் செயலும் எப்படிப்பட்ட தீமைகளை நேரிடுங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை புத்தர் சொல்றார். ஒரு வண்டி மாடு போய்கிட்டே இருக்கு. காளைகள் எந்த தடத்தில் செல்கிறனவோ அந்த தடத்தில் தான் வண்டியும் ஓடிக்கிட்டே இருக்கு. மனத்தின் இச்சைக்குட்பட்ட பேச்சும் செயலும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பேரிடர் அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மனம் போன போக்கிலே நாம் நீ போகலாமா என்னமோ ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? இந்த மனம் போன போக்கிலே போனால் என்ன நேரிடும் என்றால் பேரிடர் உன்னை தொடரும். மனத்தின் மாசறுத்தலே சமயத்தின் சார். இது பெரியாதாசனுடைய மொழிபெயர்ப்புனால இப்படி வருதா இல்ல இத வருதுன்னு தெரியல. ஆங்கிலத்தில் எடுத்து பாருங்க. மனத்தின் மாசை அறுத்தல், அதுதான் சமயத்தின் சாரம் என்று புத்த சாசனத்தினுடைய திருத்துதல். மனத்திற்கு முதன்மை கொடுத்து, அடுத்து இந்த தீச்செயல்களை தவிர்க்க வேண்டும் என்ற செய்தி. இது அதனுடைய மூன்றாவது கூறாக இடம்பெறும். மூன்று அடிப்படைகள் மீதுதான் புத்த சாசனம் இருக்கிறது. இதுலயும் மீண்டும் திருக்குறள் தான் நமக்கு நினைவு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அப்ப இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு அவர் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாருன்னா, தன் காலம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய மத நூல்கள் எதிலும் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, மனத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய, மனத்திற்கு அறத்தை போதிக்கக்கூடிய உண்மை சழயம் இந்த நூல்கள் எதிலும் இல்லை என்ற முடிவுக்கு வர்றார். உண்மையான மதம், உண்மையான சமயம் என்பது மத நூல்கள்ல இல்லை. வேதங்களிலோ பிராமணங்களிலோ உபநிடதங்களிலோ வேத ரிஷிகளுடைய இல்ல, இதெல்லாம் ஏராளமா இருக்கு. ஆனா எதிலும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார். அப்ப அவர்தான் தன்னுடைய சமயத்தை புதிதாக சொந்த படைப்பாக உருவாக்குறார். ஒரு கருத்து இப்படி ஒரு தெளிவு வந்ததற்கு பிறகு கருத்து தேவைப்படுவது என்ன? நம்ம அரசியல்ல சொல்லுவோம், முதலில் தேவைப்படுவது ஒரு கொள்கை, இரண்டாவது அந்த கொள்கையை அடைவதற்கான வழிமுறை, மூன்றாவது அந்த வழிமுறையை சாதிப்பதற்கான அமைப்பு, ஆர்கனைசேஷன். இது இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அம்பேத்கர் பின்னால சொன்னார் பாருங்க, எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ் என்று. நிறைய தவறா புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாசகம். இந்த ஆர்கனைஸ்ங்கிறத கூட எங்கிருந்து கற்றுக்கொள்கிறாருன்னு பார்த்தா புத்தர்கிட்ட இருந்து வருது. இந்த புத்தர் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, இந்த சிந்தனைகளை ஒரு சாசனமாக வடித்ததற்கு பிறகு இந்த சாசனத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு, பௌத்தத்தை ஒரு ஆற்றலாக சமூகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அதற்கான அமைப்பை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் போது அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்த மனிதர்கள் ஏற்கனவே பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார், பல்வேறு நம்பிக்கைகள் உடையவர்களாக இருக்கிறார். அவர்களை பௌத்தத்திற்கு மாற்ற வேண்டிய தேவை ஏற்படும். மதம் மாற்ற வேண்டிய தேவை புத்தருக்கு ஏற்படும். தன் கருத்துக்களை சொல்வதன் மூலம், போதிப்பதன் மூலம், அதனால்தான் அவர் பாலி மொழியை அதற்கு தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா மக்கள்கிட்ட அது போய் சேரணும். அதான் இன்றைய நேரம் மக்கள் மத்தியிலிருந்து அந்த சங்கம் என்கிற அந்த அமைப்பை உருவாக்கணும். அதுக்கு அவர் என்ன செய்கிறார்? எப்படி பௌத்தம் ஒரு வலுவான ஆற்றலாக இந்திய சமூகத்தில் உருவானது என்பதை நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம். இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இதான் புத்த சாசனம், இதான் பௌத்தம். இதற்கு எப்படி கடந்த காலத்தில் வந்தவற்றில் சிலவற்றை மறுதலித்து, சிலவற்றை புதுப்பித்து, சிலவற்றை தொடர்ந்து செழுமைப்படுத்தி அவர் எப்படி வளர்த்தெடுத்தார், தன் காலத்திய சமய பார்வைகள், மெய்யியல் கண்ணோட்டங்கள், இவை பற்றி அவர் எப்படி பார்த்தார்
அதுல முக்கியமான சமயங்கள் அவர் காலத்தில் வேதத்தை மட்டும் இல்ல, வைதிகத்தை அவர் இது வைதிகத்துக்கு எதிரான சமயங்களையும் அவர் பரிசீலிக்கிறார். வைதிகத்துக்கு எதிரான சமயங்களிலும் ஒரு சிலவற்றை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் தான் தனி ஒரு சமயம் தேவைப்படுகிறது என்று ஒரு புதிய சமயத்தை நிறுவுகிறார். புத்த சாசனத்தின் அடிப்படையில் அதற்கான அமைப்புகளை கட்டி உருவாக்குறார். அதுதான் பௌத்தமாக, பௌத்த மெய்யியலை கொண்ட, பௌத்த சமய நெறியை கொண்ட பௌத்த சமயமாக உருப்பெற்றது என்று நாம் பார்க்கிறோம்.